என் காலை வேற பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்குது. யாராச்சும் என்னை காப்பாத்த வாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய் குட்டி பொண்ணு, காஞ்சனா கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டியா? இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாது. காஞ்சனாவோட கோட்டைக்கு உன்னை வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஜாலியான ஒரு கேம் தான் நம்ம விளையாட போறோம். என்ன கேம் தெரியுமா? நம்ம ஸ்லைமை வச்சு விளையாட போறோம். ஸ்லைம் எங்க வீட்ல இருந்து நான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். பிங்கி அவ வீட்ல இருந்து சாக்லேட் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கா. இப்போ இந்த கேமோட ரூல்ஸை பிங்கி சொல்லுவா. 5 கலர்ல 5 ஸ்லைம் இருக்கு. அந்த 5 ஸ்லைமையும் தரையில லைனா கொட்டிட்டு கடைசியில எல்லா சாக்லேட்டையும் அடுக்கி வச்சிருவேன். யார் அந்த ஸ்லைம்ல கீழே விழாம கடைசி வரைக்கும் போறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சாக்லேட். அவங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்டை எடுத்துக்கலாம். ஓகேவா? பட் நீங்க என்ன ட்ரிக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓடி போலாம், குதிச்சு போலாம், ஏன் பல்ட்டி அடிச்சு கூட போலாம். ஆனா நீங்க அந்த ஸ்லைம்ல விழவே கூடாது. அப்படி நீங்க விழுந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் கிடையாது. ஏ பிங்கி, அந்த குண்டு பையனை பாரேன். நீ இங்க பேசிக்கிட்டு இருக்க, ஆனா அவன் அந்த ஓரியோ பிஸ்கெட்டையும் குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்கான். அவன் பாக்குற பார்வையை பார்த்தா அந்த ஓரியோ பிஸ்கெட்டை ஃபுல்லா சாப்பிட்டுருவான் போல. நான் ஒன்னும் இப்ப இந்த சாக்லேட்டை சாப்பிட மாட்டேன். எப்படியும் போட்டியில நான் தான் ஜெயிப்பேன். அதனால எந்த சாக்லேட்டை சாப்பிடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி சரி, சீக்கிரம் கேமை ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாரும் எப்படி விளையாட போறோமோ ரொம்ப ஆர்வமா இருக்கு. எனக்கு வேற இந்த ஜெம்ஸ் மேல ஒரே கண்ணா இருக்கு. சீக்கிரம் கேமை ஸ்டார்ட் பண்ணுங்க. நானும் இந்த கேம்ல கலந்துப்பேன். நானும் இந்த கேம்ல கலந்துக்கிட்டு எப்படியாச்சும் ஒரு சாக்லேட்டாச்சும் வின் பண்ணிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், கேம் ஆரம்பிக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா ஸ்லைமையும் எடுத்து ரைனா ஒண்ணா கொட்டலாம். ஃபர்ஸ்ட் எல்லோ கலர் எடுத்து போடலாம். வாவ், எல்லோ கலர் பாருங்களேன், இவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு. பார்க்கவே ஜெல்லி மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ப்ளூ கலர் ஸ்லைம் எடுத்து போடலாம். ப்ளூ கலர் பாருங்களேன் எப்படி இருக்கு, செம்மையா இருக்கு. நெக்ஸ்ட் ரெட் கலர் ஸ்லைம். நெக்ஸ்ட் கிரீன் கலர் தான் ரொம்ப டார்க்கா இருக்கிற மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட் பிங்க் கலர் ஸ்லைம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? வாவ், பார்க்கவே சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்கு எல்லா ஸ்லைமையும் பார்க்க. பும்மியக்கா, நான் ஃபர்ஸ்ட் போறேன். பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நான் தான ஃபர்ஸ்ட் நிக்கிறேன். நானே போறேன் ஃபர்ஸ்ட். டேய் சோட்டு பையா, நான் தாண்டா ஃபர்ஸ்ட் போவேன். நான் எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது அந்த கேம்ல ஜெயிச்சு அந்த ஓரியோ பிஸ்கட்டை வின் பண்ணணும். நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன். ஏன் இப்படி சண்டை போற குண்டா? அவன் தானே சின்ன பையன், அவனே ஃபர்ஸ்ட் போட்டும். சரி, அவனே போட்டும். கூலிங்கா இருக்கு அப்படியே. இந்த எல்லோ கலர் வேற பயங்கரமா வழுக்குது. ஆ, விழுந்துட்டேன். கை கால்லாம் பயங்கரமா வலிக்குதே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு தப்பா போச்சு. என்னது இது? இதுல நடக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே. நம்ம ஏதாவது ஐடியா பண்ணணுமே. நடப்போமா, இல்லாட்டி உருண்டு போவோமா, இல்லாட்டி பறந்து போவோமா? ஐடியா வந்துருச்சு. பொம்மி, நெக்ஸ்ட் நான் போறேன். நான் எப்படி போறேன்னு மட்டும் பாருங்களேன். பிங்கி, இந்த கண்மணி ஏதோ ஐடியா வந்துச்சுன்னு சொன்னா, ஆனா ஆளையே காணாமே. என்னது ஒரே சவுண்டு? பிங்கி, உனக்கு கேக்குதா? ஏதோ ஏரோப்ளேன் சவுண்டு மாதிரி கேக்குதுல. அங்க பாரு, கண்மணி ஏரோப்ளேன்ல வரா. அவ கண்டிப்பா சாக்லேட் எடுக்க மாட்டா. அப்படியே எங்கேயாச்சும் பறந்து போயிருவா. நீ வேணா பாரு. பாத்தீங்களா நான் எப்படி பறக்குறேன்னு? என்னோட ஐடியா பாத்தீங்களா? சூப்பர்ல. ரெட் வந்துருச்சு, எல்லோ வந்துருச்சு, பிங்க் வந்துருச்சு, பூமரு. பூமர் எடுக்காம எங்க போற? என்னோட பிளான் ஃபெயில் ஆயிடுச்சே. என்ன பிங்கி, நீ சொன்ன மாதிரியே நடக்குதே. கண்மணி பறந்துதான் போவான்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? அது எப்படி கரெக்டா சொன்ன? அப்படிதான். போன தடவை ஏரோப்ளேன் தான் எடுத்துட்டு வந்தா. அப்படியே எங்கேயோ பறந்து போயிட்டா. எல்லா கேமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில நடந்து வந்தா. நீ வேணா பாரு, இன்னைக்கு அப்படிதான் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கேம் விளையாட யார் போறீங்க? பொம்மியக்கா, நான் தான் அடுத்து போவேன். சோட்டு நடந்து போறேன்னு வலிக்கு விழுந்துட்டான். கண்மணி அக்கா வேற எங்கேயோ பறந்து போயிட்டாங்க. நான் எந்த ட்ரிக்கை யூஸ் பண்றேன்னு இப்ப பாருங்க. ஏலேலோ ஐலசா உருண்டு போறேன் ஐலசா, ஏலேலோ ஐலசா உருண்டு போறேன் ஐலசா. ஐ, நான் தான் வின் பண்ணேன். என்னோட ஓரியோ பிஸ்கட் எனக்கே கிடைச்சிருச்சு. ஜாலி. எல்லாரும் சேர்ந்து குண்டு பையனுக்கு கிளாப் பண்ணுங்க. குண்டு பையா, நீ வின் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நைஸா அந்த பிஸ்கெட்டை எடுத்துட்டு போயிருவேன்னு பார்த்தேன். பரவாயில்ல, உன் ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீ நல்லா உருண்டு போய் அந்த பிஸ்கெட்டை நீ வின் பண்ணி ஜெயிச்சிட்ட. வெரி குட். நெக்ஸ்ட் யாருப்பா போறீங்க? பொம்மி, நான் போறேன். நான் போய் கண்டிப்பா ஜெயிச்சிட்டு வருவேன்.
ஐடியாவை கண்ணை மூடிட்டு பாட்டு பாடிட்டு போறேன். மஞ்சள் கலர் சிங்கிச்சா சிங்கிச்சா, நீல கலர் சிங்கிச்சா சிங்கிச்சா, சிவப்பு கலர் சிங்கிச்சா. கண்ணை திறந்துட்டு நடந்து வந்தாலே ஒழுங்கா நடந்து வர மாட்டேன். தேவையில்லாம கண்ணை மூடி நடந்து வந்து இப்படி கீழே விழுந்து கிடக்குறேனே. என் முடியெல்லாம் வேற ஸ்லைம் ஆயிடுச்சு. குறுக்கு பயங்கரமா வலிக்குது. என்ன பிங்கி, நீயும் கீழே விழுந்துட்டியா? ஐயோ, பிங்கிக்கு ரொம்ப அடிபட்டிருக்குமோ? இப்படி ஸ்லைம்ல போற எல்லாரும் விழுந்து விழுந்து எந்திரிக்கிறாங்களே. எனக்கு வேற ஒரே பயமா இருக்கு. நானும் விழுந்துருவேனோ? பப்பு குட்டி, ப்ளீஸ் எனக்காக இந்த கேமை நீ வின் பண்ணி எனக்கு பிடிச்ச ஜெம்ஸ் மிட்டாய் எடுத்து தரியா? வலிக்குது. சூப்பரா இருக்கு. ஆனா கூலிங்கா இருக்கு. வலிக்குது. ஹைப்போ ரெட் கலர், நெக்ஸ்ட் கிரீன். கிட்ட நெருங்கியாச்சு, கிட்ட நெருங்கியாச்சு. இப்ப பிங்க் கலர் தாண்டியாச்சு. பக்கத்துல இருந்தாச்சு. ஜெம்ஸ் இங்க தான் இருக்கு. ஆனா அக்காக்கு இதை எடுத்துட்டு போய் கொடுத்துருவோம். பப்பு குட்டி, என் செல்ல குட்டி, எனக்கு பிடிச்ச ஜெம்ஸ் மிட்டாயே எடுத்துட்டு வந்துட்ட. ரொம்ப தேங்க்ஸ் பப்பு குட்டி. வாவ் பப்பு குட்டி, சூப்பரா கேமை வின் பண்ணிட்ட. ஏ கண்மணி, இங்க இருந்து நீ பறந்து போடியே, எங்க போய் விழுந்து எந்திரிச்சிட்டு வர? ஏதோ அடி எது பட்டுருச்சா? அட நீ வேற கண்மணி, இந்த பிளைட்டை நம்பி போனேன், பார்த்தா காட்டுக்குள்ளே போய் இறக்கி விட்டுருச்சு. அங்க இருந்து தப்பிச்சோம் பொழைச்சோம் இங்க வந்தா, இங்கே பார்த்தா கேம் முடிஞ்சுச்சு. சரி நீ தானே லாஸ்டா போற, எனக்காக அந்த பூமரை மட்டும் எடுத்து கொடு ப்ளீஸ். சரி கண்மணி, உனக்கு பிடிச்ச பூமரையே நான் எடுத்துட்டு வரேன். இப்ப நான் ஸ்லைம்ல நடக்க போறேனே. ஃபர்ஸ்ட் எல்லோ கலர் ஸ்லைம். வாவ், ஜில்லுன்னு இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா மெத்து மெத்துன்னு வேற இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் வளவளப்பாவும் இருக்கு. என் காலில் அப்படியே பிசு பிசுன்னு வேற ஒட்டுது. ஐயோ, என் காலு ஏதோ ஒன்று பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கே ஃப்ரெண்ட்ஸ். என் காலு ஏதோ ஒன்று பிடிச்சி இழுக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் காலை வேற பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்குது. யாராச்சும் என்னை காப்பாத்த வாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய் குட்டி பொண்ணு, காஞ்சனா கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டியா? இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாது. காஞ்சனாவோட கோட்டைக்கு உன்னை வரவேற்கிறேன். அச்சச்சோ, பொம்மையும் பொம்மையோட ஃப்ரெண்ட்ஸும் காஞ்சனா பேய் கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா? காஞ்சனா பேய் அவங்க என்ன பண்ணும்? காஞ்சனா பேய் கிட்ட அவங்க தப்பிப்பாங்களா? நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பை பை.